யாழில் மர்ம காய்ச்சல். அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை. தேங்காய் பிரச்சனையை தீர்க்க முன் வந்துள்ள பேராயர். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. யாழ் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் மர்ம காய்ச்சல் காரணமாக இளம் குடும்ப பெண் உயிரிழந்ததுடன் நாளுக்கு நாள் நிலைமை ஆபத்தானதாக மாறி வருகின்றது என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். 5 நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு பிள்ளையின் தாயாரே செவ்வாய்க்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ் பருத்தித்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்லூரி வீதி ஓடக்கரையை சேர்ந்த சுரேஷ்குமார் ரஞ்சிதா வயது 33 என்பவரே உயிரிழந்துள்ளார். கடந்த 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காய்ச்சல் அறிகுறி தென்பட்டதை தொடர்ந்து அவர் பெனடால் மாத்திரைகளை உட்கொண்டு வந்துள்ளார். காய்ச்சல் நிற்காததை அடுத்து திங்கட்கிழமை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அவர் சென்றுள்ளார். இதன் போது அவர் அங்கு மயங்கி வீழ்ந்துள்ளார். அவர் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் செவ்வாய்க்கிழமை முற்பகல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் அவரின் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மேற்படி பெண்ணின் சுவாச தொகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு உண்ணி காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் எவ்வாறான நோயால் அவர் உயிரிழந்தார் என்பது கொழும்பில் இருந்த பரிசோதனை அறிக்கைகள் கிடைத்த பின்னரே உறுதிப்படுத்த முடியும் என்று கூறியுள்ளனர். இதேவேளை திடீர் காய்ச்சல் மற்றும் சடுதியான நோய் நிலை காரணமாக 23 வயதான யுவதியொருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார். அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம், குடிநீர், ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமான விலைக்கு அரிசி விற்பனை செய்த 50 கடைகளுக்கு எதிராக நேற்று முன்தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கட்டுப்பாட்டு விலைக்கு அப்பால் அரிசியை விற்பனை செய்பவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் இருப்புக்களை மறைத்து வைத்திருப்பவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் நேற்று முதல் விஸ்தரிக்கப்பட உள்ளதாக அதன் பணிப்பாளர் அசேல பண்டார குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பிரச்சனையை தீர்க்க அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு பேராயர் மெல்கம் ரஞ்சித் கர்தினால் முன்வந்திருக்கின்றார். அதற்கமைய பேராயருக்கு சொந்தமான தென்னந்தோப்புகளில் உள்ள தேங்காய்களை மானிய விலையில் அதாவது 130 ரூபாவிற்கு அரசுக்கு வழங்க உள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை எதிர்வரும் 16ஆம் திகதி வரை ஒத்திவைக்க உயர் நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதி நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளின் வினாக்கள் கசியப்பட்ட சம்பவத்தை அடுத்து பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த மனு எஸ். துரைராஜா மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. நெடுந்தூரம் சென்று தாக்குதல் வல்லமை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியது. இதை ரஷ்யா வெற்றிகரமாக முறியடித்தது. அதேவேளையில் ரஷ்யா உக்ரைன் மீது ஏவுகணை தாக்கல் நடத்தியது. கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் நாங்கள் ஒரெக்ஸ்னிக் என்ற புதிய ஏவுகணையை சோதனை செய்தோம். இந்த ஏவுகணை உக்ரைன் பகுதியை தாக்கியதன் மூலம் சோதனை வெற்றி பெற்றது என புட்டின் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் உளவுத்துறை மதிப்பீட்டின்படி மீண்டும் உக்ரைன் மீது ரஷ்யா பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது என அமெரிக்கா எச்சரித்துள்ளது.
குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது குவாண்டம் கோட்பாட்டின் கொள்கையின் அடிப்படையில் கணினிகளின் வளர்ச்சியை மேம்படுத்தும் கணினி அறிவியலின் ஒரு பகுதியாகும். இயற்பியலின் கூறுகளை பயன்படுத்தி மிகவும் சிக்கலான சிக்கல்களை தீர்க்க குவாண்டம் கம்ப்யூட்டிங் பயன்படுத்தப்படுகிறது. குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு வளர்ந்து வரும் அறிவியல் துறையாக உள்ள நிலையில் தற்போது அதில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். கூகுள் நிறுவனம் சார்பில் புதிய குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் சாண்டா பார்பராவில் உள்ள கூகுள் நிறுவனத்தின் AI தொழில்நுட்பத்தின் கூடிய குவாண்டம் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட இந்த புதிய சிப்புக்கு வில்லோ என்று பெயரிடப்பட்டுள்ளது. எங்கள் புதிய அதிநவீன குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் 30 ஆண்டு கால சவாலை முறியடித்து ஒரு புதிய திருப்புமுனையாக அமையும் என சுந்தர் பிச்சை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தாம்பரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு மெமு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் $1 பில்லியன் முதலீடு செய்பவர்களுக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளார். ட்ரம் அண்ட் ட்ரூத் என்ற தனது எக்ஸ் பக்கத்தில் ட்ரம்ப் அமெரிக்காவில் $1 பில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையில் முதலீடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான சுற்றுச்சூழல் ஒப்புதல்களுக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவில் உலகமெங்கும் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகிய 2 சமூக வலைதளங்களும் முடங்கின. இதனால் அவற்றை பயன்படுத்தும் பயனாளர்கள் கருத்து பரிமாற்றம், புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவேற்றம் உள்ளிட்ட சேவைகளை பெற முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர். இரவு 11 மணி முதல் வாட்ஸ்அப் செயலியின் மூலம் குறுந்தகவல்கள் எதுவும் பகிர இயலவில்லை என எக்ஸ் தளத்தில் பயனாளர்கள் முறைப்பாடு அளித்து வந்துள்ளனர். அதன் பிறகு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தளங்களும் செயல்படவில்லை. இது குறித்து மெட்டா நிறுவனம் விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை. இதேபோல் கடந்த மார்ச் மாதம் இலங்கை, இந்தியா உட்பட பல நாடுகளில் மெட்டா நிறுவனத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள சேவை முடங்கியமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1985 கனடாவின் நியூ பின்லாந்தில் விமானம் விபத்துக்குள்ளாகியதில் அமெரிக்க இராணுவத்தினர் 236 பேர் கொல்லப்பட்டனர். 1988 பிரித்தானியாவில் 2 ரயில்கள் மோதியதில் 35 பேர் உயிரிழந்தனர், 100 பேர் காயமடைந்தனர். 1997 களுத்துறை சிறைச்சாலை படுகொலைகள். இலங்கையில் களுத்துறை சிறைச்சாலையில் 3 தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள கைதிகளினால் படுகொலை செய்யப்பட்டனர். 2012 வடகொரியா முதலாவது செயற்கைக்கோளை வெற்றிகரமாக ஏவியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.